ஐயோ, அந்த பொண்ணு போனை விட்டுட்டு போயிடுச்சா? எந்த பொண்ணுப்பா? உங்களுக்கு முன்னாடியே சவாரிக்கு வந்த பொண்ணு. அப்படியா? அந்த பொண்ணாலதான் உங்களை கூட்டிட்டு வர லேட் ஆயிடுச்சு. இப்போ போனை வேற விட்டுட்டு போயிடுச்சு. சரி, தெரிஞ்ச பொண்ணு தானே, நேர்ல போய் கொடுத்துட வேண்டியதானே. தெரிஞ்ச பொண்ணு இல்லையா, வர வழியில கை காட்டி ஏறிச்சு. அப்படியா? கடைசியா அந்த நம்பருக்கு எங்க இருந்து கால் வந்ததுன்னு பாரு. அந்த நம்பருக்கு கால் பண்ணு. எடுக்கலனா திரும்ப கால் பண்ணுவாங்க. அப்ப வெயிட் பண்ணி என்னன்னு சொல்லிடு. சரிங்க சரிங்க. சரியா? என் வேலை முடிஞ்ச உடனே உனக்கு போன் பண்றேன், வந்து கூட்டிட்டு போப்பா. சரிங்க, பாத்து போங்க. சரி. நல்ல வேலை, லாக் எதுவும் போடல. அன்புன்றவர் தான் கடைசியா போன் பண்ணிருக்காரு. சரி, அவருக்கே போன் பண்ணி பேசுவோம். ஆனந்தி கூப்பிடுறா. ஹலோ ஆனந்தி, எங்க இருக்க? எவ்வளவு நேரமா உனக்கு போன் பண்றேன், ஏன் எடுக்கல? என்ன ஆனந்தி, நீ என்கிட்ட சொல்லாம எங்க போன? சார் 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 சார், நான் ஆட்டோ டிரைவர் பேசுறேன் சார். ஆட்டோ டிரைவரா? எந்த ஆட்டோ டிரைவர்? இந்த போன் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என் ஆட்டோல ஒரு பொண்ணு வந்துச்சு சார். அந்த பொண்ணு போனை என் ஆட்டோல விட்டுட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனந்தி உங்க ஆட்டோல வந்தாளா? ஓ, அவங்க பேர் ஆனந்தியா? அது தெரியல சார். நான் இப்பதான் போன் இருக்கிறதே கவனிச்சேன். எடுத்து பார்த்தா உங்க நம்பர் இருந்துச்சு. அதான் சார் உங்களுக்கு கால் பண்ணேன். அண்ணா, அது என் ஒய்ஃப் மொபைல் தான். அவளை எங்க இறக்கி விட்டீங்க? இங்க போரூர் மார்க்கெட் இருக்குல்ல சார், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு தெருவுல தான் சார் இறக்கி விட்டேன். ஒரு ரெகுலர் கஸ்டமரை சவாரிக்கு கூட்டிட்டு போக வேண்டியது இருந்துச்சு. அதனால கொஞ்சம் அவசரப்படுத்தினேன். பாவம் பதட்டத்துல போனை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சாரி சார். ஐயோ, அதெல்லாம் பரவாயில்லண்ணே. அண்ணா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? நானும் போரூர் கிட்ட தான் இருக்கேன். இப்போ நீங்க சொன்ன இடத்துக்கு கொஞ்சம் வரீங்களா? நானும் வரேண்ணே. ஆனந்தி எங்க இறக்கி விட்டீங்கன்னு எனக்கு கொஞ்சம் காமிங்கண்ணே. என்னது இப்பவா? அண்ணா ப்ளீஸ்ண்ணே, யோசிக்காதீங்க. என் ஒய்ஃபு ஏற்கனவே நிறைய பிரச்சனையில இருக்கா. நான் அவளை காலையில இருந்து தேடிட்டு இருக்கேண்ணே. அவன் எங்கேயுமே இல்லை. தயவு செஞ்சு வாங்கண்ணே. அவளை எங்க இறக்கி விட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல நான் கொஞ்சம் தேடி பார்ப்பேண்ணே. அண்ணா, நீங்க திரும்பி போறதுக்கு பணம் கூட கொடுக்குறேண்ணே. தயவு செஞ்சு வாங்க ப்ளீஸ்ண்ணே. ஐயா, பணம்லாம் பிரச்சனை இல்லைங்க. நீங்க பதட்டமா பேசுறதுல இருந்து ஏதோ பிரச்சனைன்னு புரியுது. சரி சார், நான் இப்ப கிளம்பி வரேன். நீங்களும் வாங்க. தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இதோ வந்துடுறேண்ணே. முட்டாள். யோ, கண்ணு தெரியல, நேரா வந்து மோதுற. சாரி சார், டக்குனு அங்க கார் வந்துருச்சு, அதான் சார். யாரு அந்த கார்காரனா? இரு சார் 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 இருங்க சார், தப்பு என் மேல தான் சார். சார் சாரி சார், கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும் சார். சாரி சார், சாரி சார், சாரி சார். இவன் எங்க இங்க சுத்திட்டு இருக்கான்? ஹலோ, அரவிந்த் பேசுறேன் சார். குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். அன்பு வேலைக்கு வந்தாச்சா? அன்பு இன்னும் வரலையே சார். வரலையா? ஏன் லீவா? லீவா என்னன்னு தெரியல. ஆனந்தியை பிக்கப் பண்ண அன்பு ஹாஸ்டல் போயிருந்தாப்லையா, அங்க ஆனந்தியை காணாமா சார். ஆமா, இது உனக்கு யார் சொன்னா? சௌந்தர்யா தான் அன்புக்கு போன் பண்ணி கேட்டு சொல்லுச்சு. அன்பு ஆனந்தியை தேடிட்டு இருக்காப்லையா சார். ஏதாவது முக்கியமான விஷயமா சார்? நான் வேணா அன்புக்கு கால் பண்ணி கேட்கவா சார்? ஏய், இல்ல இல்ல வேணாம், நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். அப்போ ஆனந்தி மிஸ்ஸிங் ஆனது அன்புக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனந்தியை தேடி தான் சுத்திட்டு இருக்கான்.
தேடு அன்பு, நல்லா தேடு. ஆனந்தி கண்டிப்பா கிடைப்பா. ஆனா சம்பளம்